யார் என்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார். யார் என்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார். கைவிட மாட்டார், கைவிட மாட்டார், கைவிடவே மாட்டார். இயேசு கைவிடவே மாட்டார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் உன்னத நாமத்தில் உங்களை அன்புடன் வாழ்த்துகிறோம். பரிசுத்த வேதாகமத்தில் எபேசியருக்கு எழுதின நிருபம் 1 அதிகாரம் 5-6 வசனங்களிலே நாம் இவ்வாறு வாசிக்கிறோம். பிரியமானவருக்குள் தாம் நமக்கு தந்தருளின தம்முடைய கிருபையின் மகிமைக்கு புகழ்ச்சியாக தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படியே நம்மை இயேசு கிறிஸ்து மூலமாய் தமக்கு சுவிகார புத்திரராகும்படி முன்குறித்திருக்கிறார் என்று வாசிக்கிறோம். அப்போஸ்தலனாகிய பவுல் தேவனுடைய சித்தத்தை குறித்து மிகவும் தெளிவாக இங்கே சொல்லியிருக்கிறதை பார்க்கிறோம். தேவன் தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படியே என்று சொல்லியிருக்கிறார். தேவனுடைய விருப்பம், பிதாவாகிய தேவனுடைய விருப்பம் மனிதர்களோடு வாசம் பண்ணுவதும் மனிதர்களை தம்மண்டையில் சேர்த்து கொள்வதுமாக இருந்தது. ஆனால் மனிதனோ பாவத்தில் விழுந்து தேவனை விட்டு தூரம் போனவனாக, தேவனுடைய சமூகத்தில் கிட்டி சேர முடியாதவனாக இருக்கிறதை பார்க்கிறோம். அப்படிப்பட்ட மனிதனை தேவனோடு கூட ஒப்புரவாக்குவதற்காக, மனிதனுடைய பாவங்களையெல்லாம் மன்னித்து அவனை சுத்திகரிப்பதற்காக, பரிசுத்தப்படுத்துவதற்காக, பரிசுத்தமுள்ள தேவனண்டையிலே மனிதனை கொண்டு போய் சேர்ப்பதற்காக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்தார். அவர் தம்மைத்தாமே பரிகார பலியாக அவர் சிலுவையிலே ஒப்பு கொடுத்தார். ஆகவேதான் இந்த வசனத்திலே தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படியே நம்மை இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் தமக்கு சுவிகார புத்திரராகும்படி முன்குறித்திருக்கிறார் என்று வாசிக்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிற யாவரும் தேவனுடைய பிள்ளைகளாக அவருடைய சுவிகார புத்திரராகும்படியான பாக்கியத்தை அவர் கொடுத்திருக்கிறார். மனுக்குலம் தேவனை விட்டு தூரமாய் போன நிலையில் மனுக்குலத்தை மீட்டு தேவனுடைய சுவிகார புத்திரராகும்படியான பாக்கியத்தை அருளி செய்யவே இயேசு கிறிஸ்து சிலுவையிலே மரித்தார். அவருடைய பலிமரணத்தினால், அவருடைய இரத்தத்தினால் பாவ மன்னிப்பாகிய மீட்பு மனிதருக்கு உண்டாக்கப்பட்டிருக்கிறது. அது மாத்திரமல்ல, அவர்கள் தேவனோடு ஒப்புரவாகி தேவனுடைய பிள்ளைகளாக சுவிகார புத்திரராகும்படியான பாக்கியத்தை பெற்றிருக்கிறார்கள். இந்த பாக்கியத்தை நீங்களும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதே உங்களுக்காக நாங்கள் தேவனிடம் செய்யும் ஜெபமாக இருக்கிறது. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.